வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இலங்கையில் கடந்த 47 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் மிக மிக மோசமான, கொடூரமான, குரூரமான, மனிதாபிமானமற்ற, காட்டுமிராண்டித்தனமான சட்டம் தான் 1979ஆம் ஆண்டில் பயங்கரவாத தடுப்பு சட்டமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமாகவே இது கொண்டு வரப்பட்டு இப்போது எழுத்தாள அரை நூற்றாண்டு காலம் நிரந்தரமாக அது நடைமுறையில் இருக்கிறது. இந்த சட்டத்தின் ஏற்பாடுகள் மனிதகுல நாகரீக முறைகளுக்கு இயைந்தவை அல்ல என்று அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்களினாலேயே இந்த சட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் கொடூர போக்கை ஒப்புக்கொண்ட ஆட்சியாளர்கள் அது மாற்றப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறார்கள். அது மாற்றப்படக்கூடாது, அடியோடு நீக்கப்பட வேண்டும் என்பதே எதிரணியில் இருந்த காலம் முழுவதும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினதும் அவரது ஜேவிபி கட்சியினரதும் ஒரு நிலைப்பாடாக இருந்தது. அண்மை காலத்தில் அதிகாரத்தை பிடிப்பதற்கு ஜேவிபி முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் இந்த சட்டம் மாற்றின்றி நீடிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் வேறு பல அரசியல் விடயங்களில் கொத்துக்கரணம் அடித்தமை போல ஜேவிபியை பிரதான தற்பாக கொண்ட தேசிய மக்கள் சக்தி அரசும் அதே கூத்துக்கரண நிலைப்பாட்டை இந்த சட்டம் தொடர்பில் பிடித்துக் கொண்டிருக்கிறது. முன்னர் மாற்றீடுயின்றி இந்த சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இப்போது பதிலீடு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இப்போது மாற்றீடாக கொண்டு வரப்படும் பயங்கரவாத விலக்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மிக மிக மோசமான, இழிவான, மனித உரிமைகளை ஆப்பாட்டமாக மீறுகின்ற பிரிவுகளை கொண்டிருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றீடு செய்யும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் முன்னைய நல்லாட்சி அரசின் கீழும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மாற்றீடு சட்டத்தின் மிக மோசமான ஏற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானமையால் அப்போது அந்த மாற்றீடு சட்டத்தை நிறைவேற்றும் திட்டமும் கைவிட்டு போயிருக்கிறது. இப்போது மீண்டும் மாற்றீடு சட்டம் பற்றிய ஏற்பாடுகள் குறித்து அதிகம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மூலத்தின் நகல் வரைவு நீதியமைச்சின் இணையதளத்தில் வெளியாகி இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றீடு சட்டத்தில் உள்ள மோசமான ஏற்பாடுகளுக்கு எதிராக இந்த தடைவையும் மக்கள் கிளந்தெருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அத்தகையதொரு எதிர்ப்பு நிலை நீடித்தால் அந்த சூழலிலேயே வசதியாக பயன்படுத்தி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குகின்றோம் என்ற ஏற்பாடு அடிபட்டு போக இந்த கொடூர சட்டம் மாத்திரமே நாட்டில் தொடர்ந்தும் நீடிக்க போகிறது. இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் அரசாங்கத்தினால் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் விரைவில் முன்னாய சட்ட திருத்தங்களை விடவும் மோசமான விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முற்றாக நீக்குவதை விடுத்து அதனை பதிலீடு செய்வதற்கு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் முற்றாக எதிர்க்கவிருப்பதாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட வரைவு நிதியமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் அந்த சட்டம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நோக்கில் கடந்த காலங்களில் நாடு முழுவதும் கையெழுத்து போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்திய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் அதனை பதிலீடு செய்யும் வகையில் முன்னர் முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் என்பவற்றின் உள்ளடக்கங்களை விடவும் மோசமான விடயங்கள் இந்த புதிய வரைவில் உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய மக்கள் சக்தி எதிரணியாக இருந்த வேளையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்படும். அதே வேளை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு பிரத்யேக சட்டம் ஒன்று தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்து வந்தது. அதனை சுட்டிக்காட்டிய சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்ததே தவிர பெரிதொரு சட்டத்தினூடாக அச்சட்டம் பதிலீடு செய்யப்படும் என்று கூறப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இவ்வாறான ஒரு பின்னணியில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் புதிதாக பிறிதொரு சட்டத்தை கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், ஆகவே அந்த சட்டத்தை பதிலீடு செய்வதற்கான நடவடிக்கைகளை முற்றாக எதிர்ப்போம் என்றும் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கும் புதிய வரைவின் உள்ளடக்கங்கள் மிக மோசமானவையாக இருப்பதாகவும், அவை பற்றி விரிவாக ஆராய்ந்து தமது கரிசனைகளுக்கு வெகு விரைவில் நிதியமைச்சிற்கு அனுப்பி வைக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களாகவோ அல்லது பயங்கரவாத வெளியீடுகளை ஊக்குவிப்பவர்களாகவோ அல்லது பரப்புபவர்களாகவோ அல்லது பயிற்சி அளித்ததற்காகவோ குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நியாயமான சந்தேகத்தின் பேரில் நபர்களை நிறுத்தி சோதனையிடவும், சந்தேக நபர்களிடமிருந்து பொருட்களை பறிமுதல் செய்யவும் ராணுவ வீரர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று 64 பக்க சட்டம் மூலம் கூறியிருக்கிறது. ஒரு சந்தேக நபர் காவலில் வைக்கப்பட்டவுடன் அத்தகைய கைதுகள் குறித்து 24 மணி நேரத்திற்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்திற்கும் போலீஸ் மா அதிபருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடமிருந்து 2 மாதங்களுக்குரிய தடுப்பு காவல் உத்தரவை போலீஸ் மா அதிபர் அல்லது பிரதி போலீஸ் மா அதிபர் பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது. கைது செய்யப்பட்டதிலிருந்து 1 வருடம் வரை தடுப்பு காவல் உத்தரவை புதுப்பித்து நீடிக்க முடியும் என்றும் சட்டமூலத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் மற்றொரு இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.